கன்னி ராசி பெண்கள் பொதுவாக கன்னி ராசி பெண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வசீகரமான தோற்றம் அப்படின்றது இருக்கும். புதன் உச்சமடையக்கூடிய ராசி. பெருசாக கச்ச 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 கச்சன்னு பேசலாம் நான் மாட்டேன். நாலே வார்த்தை பேசினா கூட நச்சுன்னு நங்கூரம் போட்டா மாதிரி பேசு, இதுதான் கன்னி அப்படின்லாம். பொதுவாக கண்ணினோட அப்சர்வேஷன் அப்படின்றது ஜாஸ்திங்க. வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களெல்லாம். நம்ம 10 பேர் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம மாமியார் கூட உருகி 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 பழகுறாங்க. மாமியார் முழுசும் நம்புறாங்க, நம்மள ட்ராப் பண்ணுறதுக்கு பழகுறாங்க அப்படின்னா கூட வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்ணி மட்டும் கண்டுபிடிச்சிடுவாங்க. அம்மா அவங்க கேரக்டர்லேயே ஏதோ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதும்மா, பெருசாக அவங்க கிட்ட நம்ம யோசிக்க வேண்டாம், எது ஒன்று செய்யறதா இருந்தாலும் அனலைஸ் பண்ணி செய்யுங்கம்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் உண்டு. வெரி குட் அப்சர்வர்ஸ். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவாங்க. அதனால தான் நிறைய கன்னி ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, இன்வெஸ்டிகேட்டரி டீமில் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க. இந்த நல்ல ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இது சார்ந்த ஒரு பிஹெச்டி இந்த மாதிரி நல்ல துறையில் இருப்பாங்க. நாங்கள்லாம் படிக்கவே இல்லைம்மா, படிக்கவே இல்லை, டிரைவராகவே இருக்கிறதா கூட என்ன மாதிரி வண்டி ஓட்ட யாராலையும் முடியாது. நான் எத்தனை லேடி டிரைவர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி வண்டி ஓட்ட யாராலே முடியாது. நான் ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸாக இருக்கேன், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்பில் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு க்ரைம் சீன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரைம் சீன் எத்தனை விதத்தில் நடந்திருக்கும், அதை மற்றவங்க எல்லாம் ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க 10 ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. இது மட்டும் கிடையாது கண்ணி, இது பிளான் டி, பிளான் இ, பிளான் எஃப், பிளான் செட் வரைக்கும் வச்சுருப்பாங்க. எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட். ஆக மொத்தம் அந்த விஷயத்தை கண்ணு முன் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நிறைய சினாரியோஸ் கிரியேட் பண்ணி இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சீன் கரெக்டாக அந்த க்ரைம் சீனோட மேட்ச் ஆகும். சப்பாஷ், எக்ஸலண்ட், ஜீனியஸ் அப்படின்ற பேரை ஈஸியாக தட்டிட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் அப்படின்றது பெருசாக உறவுகள் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது இல்லைம்மா. யார் கூட எவ்வளோ நல்லா பழகினாலும் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் பண்ணுறதுக்கு தான் உங்களை பார்ப்பாங்க. அது வந்து பரவாயில்லை, நம்ம பிறக்கும் போது யாரையும் நம்பி பிறக்கல, சாகும்போது யாரையும் நம்பி சாக போகிறதில்ல. தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் போக போகிறோம். இடையில வரக்கூடிய அத்துணை உறவும் வந்து பார்த்திங்கன்னா ரயில் ஸ்நேகம் தான் அப்படின்றத நீங்கள் நம்பிக்கணும். இங்கேருந்து வந்து பாருங்கள், நான் கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா கூட எதிர்க்க சீட்டு பக்கத்து சீட்டு எல்லாரும் கூட நல்லா பேசுவோம். உணவுகள் பண்டம் பரிமாற்றம் நல்ல சிரித்து பேசுறது எல்லாமே இருந்தாலும் அவங்க இறங்கி போகும்போது நம்ம என்ன ஓன்னு கதறி அழறோம் இல்லை இல்லைங்களா. ரயில் ஸ்நேகம், அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தோடனே அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையினோட யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே உங்களுக்கு கிடையாதும்மா. நீங்களே பெரிய புத்திசாலிங்க. அப்போ உங்களுக்கு யாரோட கைடன்ஸும் தேவையில்லை, யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. ஆனால் மனசால அட்டாச் ஆவீங்க நிறைய நேரத்தில், அதை தவிர்த்துருங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ். சரி, கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பீங்க நீங்கள்? ரொம்ப சிம்பிள், அதீத புத்திசாலிங்க. எங்கே விட்டாலும் பொழைச்சிப்பீங்க. காட்டில் விட்டா கூட நான் டீ கடை வச்சு பொழைச்சிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான். நம்ம பொண்ணு டீ கடை வைக்கலாமா, எது வேணா செய்வோம். ஏன்னா எங்களுக்கு அதீத புத்திசாலித்தனம் உண்டு, ஆளுமையும் உண்டு. ஆனால் என்ன, எனக்கு எப்பயுமே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் உண்டு. என்னை யார் கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியாளர் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த போட்டியாளர் இருந்துகிட்டே இருக்காங்கன்னா நான் அவங்க முன்னாடி பெரிய லெவலில் டெவலப் ஆவேன். இப்படி ஒரு மைண்ட் செட் நிறைய கண்ணிக்கு உண்டு. அப்படின்னா கோலம் போடுறதுனாலும் ஒரு புதுமை அப்படின்றத புகுத்துவேன். சமையல்னாலும் க்ரியேட்டிவிட்டி. நிறைய மாஸ்டர் செஃப்ஸ்லாம் கண்ணியில் இருப்பாங்க. நிறைய வந்து பாருங்கள் காம்படிஷனில் கலந்து அந்த மாஸ்டர் செஃப், அந்த அவார்டு ரிவார்டு, பெரிய ஒரு செஃப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பியூட்டிஷியன், பெரிய வந்து ஆக்டிங் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனது, இது எல்லாமே கண்ணியில் இருக்கும். க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது கண்ணிக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நிதர்சனமாக நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா நீங்கள் தான். சரி, அப்படிப்பட்ட நீங்கள் எல்லாமே எங்களுக்கு திறமையாக இருக்குமா, ஆனால் மனசு எப்போ பாரு குழம்பிட்டே இருக்கேம்மா அப்படின்னா உறவுகள் மேலே அதீத பாசம், அதீத அட்டாச்மெண்ட் அப்படின்றது நீங்கள் வைக்கக்கூடாது. சுக்கிரன் நீச்சம் அப்படின்றதுனால உறவுகள் பெருசாக உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்கம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்கூடையும் தாமரை இலையில் தண்ணி மாதிரி, இந்த லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, தாமரை இலையில் தண்ணி மாதிரி நீங்கள் உங்களோட டெஸ்டினி நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லதுமா. நீங்கள் பெருசாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணம்மா, ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க். இன்ஸ்டன்ட் கோட்ஸே தப்பாக்கிடுவீங்க நீங்கள். எ ஜீனியஸ் இஸ் நத்திங், ஜஸ்ட்
1% இன்டெலிஜென்ட் 99% ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. நீங்களாம் அப்படி கிடையாது. நீங்களாம் வந்து பாருங்க 99% இன்டெலிஜென்ட் 1% ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு போதும். அதுதான் கன்னி அப்படின்லாம். சரி, இப்படிப்பட்ட கன்னி ராசி பெண்கள் இப்போ வந்து பாருங்கம்மா, எங்கள் ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதாம்மா. ஆன் அண்ட் ஆஃப் என்னோட மூட் வந்து அவுட் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி டவுன் ஆகுறேன். இப்போ நான் என்னம்மா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கம்மா. 2வது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு, நீங்க கன்னியில பொறந்திருக்கீங்க அப்படின்னாலே பொதுவா 10 அவதாரம், நம்மளுக்கு வந்து பெருமாளனோட 10 அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். ஆனா நான் சஜஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவா இருந்தாலும் இன்னைக்கே இப்பவே இந்த க்ஷணமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. ஆக நரசிம்மரோட வழிபாடு அப்படின்றது உங்களை முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகுமா. அதே மாதிரி எப்பயுமே உங்களோட லக்கி கலர்ஸ் அப்படின்றத நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஆல் டைப் ஆஃப் கிரீன், ப்ளூ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு லக்கி கலர்ஸாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்கள், இது அத்தனையும் நரசிம்ம வழிபாடுனால காணாமையே போயிடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைம்மா. வாழ்த்துக்கள்.